வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் வாஸ் கிரியேட்டட் பை ரோஸ் எகாஹா அண்ட் ராபர்ட் ஜென்டில்மேன் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்தில் தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஆத்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் எழுத்து தான் ஆர். ஸோ ஆர் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். So it is also a software environment and used to analyze the statistical information, graphical representation, reporting and data modeling. So R is the implementation of the S programming language. So it is combined with a lexical scoping semantics. So R வந்து நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a statistical information package. ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா அனலைஸ் பண்ணிக்கலாம். சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது டைம் சீரியஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டைம் சீரியஸ் அனலைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசஸ் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது சார்ட்டு, பார் சார்ட்டு, பை சார்ட், அந்த மாதிரி சார்ட் வழியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதோட ப்ரொசீஜர் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, .NET, பைத்தான். ஸோ இதோட இம்ப்ரூவ் தான் வந்து இந்த ஆர். ஸோ இட் இஸ் இன்டகிரேஷன் வித் த ப்ரொசீஜர் இன் C++, .NET, பைத்தான் அண்ட் ஃபோர்ட்ரான் லாங்குவேஜ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி. ஸோ ஆரில் என்ன இருக்குது, ஏன் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ஷன் ரிலீஸ் வந்து 0.49. டேட்டு பார்த்தீங்கன்னா 1997 வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CRAN அப்படிங்கிறது என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் ஆர்ச்சிவ் நெட்வொர்க். ஸோ அதுதான் வந்து CRAN, காம்ப்ரிஹென்சிவ் ஆர்ச்சிவ் நெட்வொர்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து 0.60 வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு 1997லேயே. அது வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து 4th மந்தில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த வெர்ஷன் 5th மந்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கெட் த GNU லைசன்ஸ். ஸோ கிராஃபிக்கல் யூசர் அந்த லைசன்ஸையும் என்ன பண்ணியிருக்கு 1997லே என்ன ஆகிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அடுத்து 1999 வந்து 0.65.1 வெர்ஷன், 2000 வந்து 1.0 வெர்ஷன், 1.4 வெர்ஷன் வந்து அதே 2001, 2004 2.0 வெர்ஷன், 2005 2.1, 2010 2.11. இப்போ என்ன வச்சிருக்காங்க 2018 வந்து 3.5. ஓகேவா? இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணிருக்காங்க, நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா கம்பேக்ட் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்டீஜர் சீக்வென்சஸ் அண்ட் சீரியலைசேஷன், அது வந்து இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளது வந்து 3.5 2018. ஸோ நம்ம ஏன் வந்து ஆரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், ஏன் நம்ம வந்து பைத்தான் ப்ரிஃபர் பண்ணல, பைத்தான்லேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் பண்ணலாம். ஏன் வந்து அது பைத்தான் பண்ணலை அப்படின்னா சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ வந்து பைத்தானில் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணல, பைத்தான் போல. ஸோ நம்ம வந்து ஆரே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்.
ஸோ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, கூகுள், ட்விட்டர் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆர். ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து ஆர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர் வந்து போட்டுறணும். ஆர் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து 3.4.0 வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர் ஸ்டுடியோ போடணும். ஓகேவா? ஆருக்கும் ஆர் ஸ்டுடியோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது இருக்கு பாருங்கள், ஆர் சிம்பிளோட இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆர் கன்சோல் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஆர் கன்சோல் மட்டும்தான் வரும். அதுவே வந்து நம்ம ஆர் ஸ்டுடியோனா, ஆர் ஸ்டுடியோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து நான் ஆர் ஸ்டுடியோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஆரோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்குது. நம்ம வெறும் ஆர் மட்டும் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து வெறும் கன்சோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே வர போகிறோம். ஸோ வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் crayon.r-project.org போயிட்டு நீங்கள் இந்த R-3.4.0 ஃபார் விண்டோஸ் வந்து 32-64 பிட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் R-3.4.0. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரன் பண்ணி விடுவோம். எஸ் இங்கிலீஷு, நெக்ஸ்ட்டு. ஸோ நான் வந்து சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆரில் R-3.4.0 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு. எஸ் கஸ்டமைஸ்டு ஸ்டார்ட் அப்பு, பிக் விண்டோ. நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து ஆர்னே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கிரியேட் த டெஸ்க்டாப் ஐக்கானு. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு ஆறு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது ஆர் ஸ்டுடியோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆர் ஸ்டுடியோ வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு. சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா rstudio.com/product/rstudio/download. இதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி போட்டோன்னே என்ன வரும், ஆர் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் சூஸ் யுவர் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து ஆர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் இருக்கு பாருங்கள், ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். மீதியெல்லாம் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆர் ஸ்டுடியோ சர்வர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு டெஸ்க்டாப்பே போதும். ஸோ நம்ம வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய டவுன்லோட்ஸில் வந்து ஆர் ஸ்டுடியோ இந்த இருக்குது பாருங்கள், ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து தான் நான் பண்ணேன். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுவோம்.
ஸோ உங்களுக்கு ஆர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஆர் ஸ்டுடியோட டெஸ்க்டாப் விண்டோ. எஸ். ஸோ ஆர் ஸ்டுடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சிமிலர் டு ஸ்டாண்டர்ட் ஆர்ஜியூஐ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ட்ராப் டவுன் மெனூஸ் இருக்குது. ஸோ ஃபைல் மெனு, எடிட்டு, கோடு, வியூ, பிளாட்ஸு, செஷன், பில்டு, டீபக், ப்ரொஃபைல், டூல்ஸு, ஹெல்ப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சோல் விண்டோ. கன்சோல் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கமாண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த கன்சோல் விண்டோவில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து கன்சோல்லே அவுட்புட்டே வந்துடும், பிரிண்ட் அவுட் ஆகிடும். அடுத்து வந்து சோர்ஸ் டேபு. இதுதான் சோர்ஸ் டேபு. இந்த சோர்ஸ் டேப் எப்படி இருக்குன்னா, டெஸ்ட் எடிட்டர் இது. ஸோ நம்ம இதில் வந்து ப்ரோக்ராமிங்லாம் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்கே வந்து நம்ம கன்சோலில் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து சோர்ஸ் டேபு. இது வந்து என்விரான்மெண்டல் டேபு. ஓகேவா? என்விரான்மெண்டல் டேபில் வந்து ஆர் ஆப்ஜெக்ட் இருக்கும். அண்ட் இன்ட்ராக்டிவ் லிஸ்ட் ஆஃப் லோடட் ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ என்விரான்மெண்டல் ஹிஸ்ட்ரி, நம்ம என்னென்னலாம் பண்ணோம், இப்போ ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா அது வரும். கமெண்ட்ஸ் பண்ணோன்னா அது வரும். அடுத்தது கனெக்ஷன்ஸ், நியூ கனெக்ஷன் ஏதாவது கொடுத்தோம்னா அடுத்தது இதில் வந்து டுட்டோரியலும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் டேபு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி டேபு. என்விரான்மெண்டல் டேபுக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி டேபு. ஹிஸ்ட்ரி டேப்பில் தான் என்ன இருக்கும், நம்ம என்னென்னலாம் முன்னாடி என்ன பண்ணோமோ அந்த ஹிஸ்ட்ரிஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகும். அடுத்தது வந்து ஃபைல்ஸ் டேபு. ஓகேவா? ஃபைல்ஸ் டேபில் வந்து நம்ம என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து பிளாட்ஸ் டேபு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் லொக்கேஷன் ஆஃப் த பிளாட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 4 விண்டோ இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இதில் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இதில் நம்ம ரன் பண்ண போகிறோம். இது வந்து ஹிஸ்ட்ரிஸு. ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிளும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்மளுக்கு கிராஃப் வந்துடும். ஓகேவா? அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிராஃப் வந்துடும். அடுத்து பேக்கேஜ் டேபில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் பேக்கேஜ் இருக்குது ஆரில் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து நிறைய வந்து டிக்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸோ இந்த டிக் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்டு பேக்கேஜஸ். நம்ம வந்து வேறு பேக்கேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னா, நம்ம இப்போ கிரிட் வேணும் அப்படின்னா இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆயிடுது, நம்மளுக்கு கிரிட்டுங்கிறது அந்த லைப்ரரி ஃபைல் வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பேக்கேஜ் டேபு. அடுத்தது ஹெல்ப் டேபு வந்து இது வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸு, ஹெல்ப்புக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து எல்லாமே வந்து ஆரை பற்றி இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் ஆர், மேனுவலு எல்லாமே இருக்கும் இதில். ஸோ அடுத்தது வந்து வியூவர் டேப். என்னன்னா, இட் இஸ் அட்வான்ஸ்டு டேப் ஃபார் லோக்கல் வெப் கண்டென்ட். ஸோ இதில் வந்து நம்ம லோக்கல் வெப் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 4 விண்டோ இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்லேருந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதில் எப்படி வந்து கமாண்ட் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸல்லேருந்து எப்படி ஒரு டேட்டாவை இங்கே கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு. அடுத்து வந்து பிளாட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டைம் சீரியஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்து ஆர் ஸ்டுடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.